தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதியே பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியதாகவும் சுயநலத்துடன் யோசித்திருந்தால் கூட்டணியில் தொடர்ந்திருப்போம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக பதிலளித்திருக்கிறார். திருவள்ளூர் தனி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் கு நல்லதம்பியை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, மத்தியிலும் மாநிலத்திலும் கொள்ளையடிப்பதற்கு ஏதுவாக இந்தியா கூட்டணியில் ஸ்டாலின் இருக்கிறார் என சாடினார். 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்தும் தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டங்களையும் விடியா திமுக அரசு மேற்கொள்ளவில்லை என கூறிய அவர், தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதியே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாகவும் சுயநலத்தோடு யோசித்திருந்ததால் கூட்டணியிலிருந்து தொடர்ந்திருப்போம் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு போர்வையிலே இன்றைக்கு ஸ்டாலின் அங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல, எங்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கட்சிகள் அப்படி அல்ல. ஆட்சி அதிகாரத்திற்காக நாங்கள் எப்பொழுதுமே அடிபணிந்தது கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமாக இருந்து அவருடைய எண்ணங்களை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்து நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் மற்றும் திமுக தான் என்றும் மீண்டும் அவர்களே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றும் செயலாகும் என்றும் கூறிய கழக பொதுச் செயலாளர், அதிமுக ஆட்சியில் இருந்தபோது என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம், உங்களால் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். மத்தியிலே 2010 காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே இருந்த பொழுது திமுக கட்சி சேர்ந்த நாமக்கல் நாடாளுமன்ற காந்தி செல்வன் தான் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர். 2010 டிசம்பர் 21 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நோட்டிபிகேஷன் போடுறாங்க, நீட் தேர்வு கொண்டு வரப்படும் என்று. ஆக ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ், திமுக கொண்டு வந்தது நீட் தேர்வை திமுக. இன்னைக்கு ரத்து செய்வோம் என்று சொல்லுவதும் காங்கிரசும் திமுகவும். 520 தேர்தல் வாக்குறுதியில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்ற கழக பொதுச் செயலாளர், குடிமராமத்து மூலம் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு மழைநீர் வீணாகாமல் காத்தது அதிமுக அரசு என்றார். விஞ்ஞான உலகத்தில் ஸ்டாலினின் பொய் எடுபடாது எனவும் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருக்கிறது எனவும் முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கஞ்சா ஒழிப்பில் போட்டதுதான் மிச்சம் எனவும் இந்தியாவில் தமிழகம் பின்னோக்கி செல்வதாக சாடினார். எவ்வளவு நாக்கு தான் போய் பேசிட்டே இருப்பீங்க? அதுக்கெல்லாம் இந்த தேர்தலில் விடிவு காலம் பிறக்க இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னதை இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றோம், சொல்லாததையும் நாட்டு மக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 520 அறிவிப்புகளில் ஒரு 10% அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஆனா சட்டமன்றத்தில் பேசுறாரு, தொலைக்காட்சியில் பேசுறாரு, பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, தேர்தல் நேரத்தில் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்பில் 90% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். எங்க பார்த்தாலும் போதைப்பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரிச்சிட்டது. இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த விடியா திமுக ஆட்சியில். இதை தடுப்பதற்கு வக்கு இல்ல, திறமை இல்ல. ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அத்தனையும் தடுத்து நிறுத்தப்பட்டது உங்களுடைய ஆட்சியில். தினந்தோறும் பத்திரிகைகளின் ஊடகத்தினுடைய செய்திகள் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாடம் நடந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும். எந்த மாநிலத்தில் எந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதோ அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். ஆனால் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே பின்னோக்கி போகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் விடியா திமுக முதலமைச்சர் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன்.